தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 5 மகிமை தேவ ரகசியங்கள். இந்த முதல் மகிமை தேவ ரகசியத்தில் இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து தியானிப்போம். இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கான வாழ்வானது. இந்த உலகம் எதிர்கொண்டு ஸ்தம்பித்து போயிருக்கின்ற இந்த சூழலில் கொரோனா நோயினால் இறைவனடி சேர்ந்த எல்லாருக்கும் நிலை வாழ்வு கிடைக்கும்படியாய் இந்த 10 மணியிலே நாம் ஒருக்கமாய் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓய்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களையும் குறிப்பாக முது உதவி யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் சேர்த்தருளும். இந்த 2வது தேவ ரகசியத்தில் இயேசு பின்னிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிப்போம். இந்த 10 மணியில் கொரோனா நோயினால் மிக தீவிரமாய் பாதிப்புக்குள்ளாக இருக்கிற எல்லா நாடுகளுக்காகவும் மக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களிடம் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தில் பெற்றவர்களை காப்பாற்றும். சலாத்மாக்களையும் விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் சேர்த்தருளும். மூன்றாவது மகிமை மறையுண்மையில் அன்னை மரியாள் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வந்ததை தியானிப்போம். தூய ஆவியார் அன்னை மரியாள் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் இறங்கி திடப்படுத்தியது போல் கரோனா நோய் கிருமியின் தாக்குதலால் அல்லது அது குறித்த செய்திகளின் நிமித்தமாய் அச்சத்திற்குள்ளாக இருக்கின்ற மக்கள் தூய ஆவியாரால் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திற்குள் விழாக்காக காப்பாற்றும். சகலாத்மாக்களையும் விசேஷமாய் முதற்கும் யார் யாருக்கு அதில் தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் சேர்த்தருளும். நான்காவது மகிமை மறைவுரையில் அன்னை மரியாள் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியில் விசேஷ விதமாக நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தினுடைய மாநிலங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய அரசு நமக்கு வெளியிட்டிருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு பரிபூர்ண உடல் சுகம் அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக கிடைக்கும்படியாய் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும்.
கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தில் செய்து காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாக உமது கருணையாக நாங்கள் தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் சேர்த்தருளும். ஆமென். ஐந்தாவது மகிமை மறை உண்மையில் அன்னைமரியால் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியில் ஆண்டவருக்குள் திரைப்பார்வை அடைந்திருக்கின்ற நம்முடைய வேலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு சவுந்தரராஜ் மாண்டகி அவர்களுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும் அவருடைய பிரிவால் வாடுகின்ற வேலூர் மறை மாவட்ட குருக்களுக்காகவும் இருவார் துறவியருக்காகவும் இறை மக்களுக்காகவும் இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கும் செயல் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகங்களுக்கு விலக்கி காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை
அதிதூதரான புனித மிக்கேலே, கபிரியேலே, ரபேலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை நேச பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 மணிகளையும் உங்கள் ஸ்தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவமாதாவின் திருப்பாதத்தில் காலக்காகிறோம். விண்ணுலகில் இருக்க செய்கிற தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருவதையாபத்திற்கு மாதாவாய் இருக்கின்ற எங்கள் ராக்கினியே வாழ்க, எங்கள் சீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாய் இருக்கிற நாங்கள் ஏவே மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகின்றோம். இந்த கண்ணினீர் கனவாய் நின்று பிரதாபடி தெழுந்து உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, முதையாவல்ல திருக்கண்களிலே திருப்பியருளும். இதனின்றி நமது பரதேச கடந்த பிற்பாடு உடைய திருவயிற்றின் கனியான இயேசுநாதனுடைய பிரசமான தேவதர்சன் தந்தருளும். கிருபாவரியே, தயாவரியே, பேரின்ப ரசமுள்ள கன்னிமாவரியே. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமென். கொண்டாய்
ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்குள் நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உலகம் முழுவதும் தம் இயல்பு நிலையை முடக்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் ஆண்டவருடைய தெய்வீக திருப்பிரசன்னத்தில் நாம் அமரும்படியாய், அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை கொண்டாடும்படியாய் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுவோம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவேளை இந்த நாளில் நாம் எல்லாருமாய் அவரவர் குடும்பமாய் ஒன்றாய் இருக்கும்படி கடவுள் கொடுத்திருக்கின்றார். உலகத்தின் பல்வேறு பகுதிகள், பல்வேறு தேசங்கள் இந்த நாள் முழுவதுமாய் முழு அடைப்புக்கான நாளாக அனுசரித்திருக்கிறது. இந்த முழு அடைப்பு நம்மை எல்லாம் அவரவர் குடும்பமாய் ஒன்றாய் இருக்கும்படி செய்திருக்கிறது. ஒன்றாய் நேரத்தை செலவிடும்படி செய்திருக்கிறது. ஒன்றாய் உணவருந்தும்படி செய்திருக்கிறது. குடும்பமாய் இந்த நாளை நாம் செலவிட செய்திருக்கிறது. ஒருவர் மற்றவருக்காய் நேரத்தை செலவிட செய்திருக்கிறது. ஓடி ஓடி உழைத்து ஓய்வில்லாமல் இருந்த நமக்கு இந்த நாள் முழுமையான ஓய்வை தந்திருக்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் இப்படிப்பட்ட நாளை நாம் எப்பொழுது சந்திக்க போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மார்ச் மாதம் 22ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு இந்த நூற்றாண்டில் மறக்க முடியாத நாளாக கடவுள் மாற்றியிருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரையும் ஒன்றாய் இருக்கும்படியாய், இந்த நாளில் குடும்பமாய் நாம் அவரை நினைக்கும்படியாய், ஒன்று சேர்ந்து அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஜெபிக்கும்படியாய் செய்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி சொல்லுவோம். கடவுள் நம் நன்றிக்கு உரியவர். அவரை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாகவே நான் கருதுகிறேன். கடவுளுடைய இந்த மாபெரும் ஆசீர்வாதத்திற்காக, மாபெரும் கிருபைக்காக, அவருடைய காருண்யத்திற்காக நன்றி சொல்லுவோம். நன்றியால் அவரை ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும்
உடைய கடவுள், நமக்கு உதவி செய்கின்ற கடவுள். நாம் எதிர்பார்க்கும் நேரத்தில் மட்டுமல்லாமல் எதிர்பாராத தருணங்களிலும் நமக்கு உதவி செய்கின்ற கடவுள். எனவே தான் அவரை எபினேசர் என்று அழைத்தார்கள். நாமுமாய் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை காப்பாற்றுகிற கடவுளே உமக்கு நன்றி. எங்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களை அளவிடாத முடியாத அளவுக்கு அன்பு செய்கிற கடவுளே உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை காத்தருளும், எங்களுடைய திருக்கரங்களில் தாங்கியருளும். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றிக்குரியவர்களாக இருக்க அருள் தாரும் என்று சொல்லி ஜெபித்து பாடுவோம். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோகி எல்லோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆண்டவரே, நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான சூழலை நீர் அறிவீர். கொரோனா நோய் கிருமி ஏற்படுத்துகின்ற பாதிப்பை நீர் அறிவீர். எங்களுடைய உலக சுகாதார மையம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் இதுவரை 11,000க்கும் அதிகமான உயிர்களை இந்த தொற்று நோய் எடுத்துக்கொண்டது. பல லட்சம் மக்கள் இந்த நோயினுடைய பாதிப்பினால் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறதே, பச்சையோ மருந்துகளோ சுகம் கொடுப்பதில்லை, உன்னை படைத்த கடவுளே உனக்கு நலம் நல்குவார் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்திய பொழுது கூட அவர் உன்னுடைய மக்களுக்கு இப்படியாய் சொன்னாரே, நாமே நலம் நல்கும் ஆண்டவர் என்று சொல்லி நோய்களையும் பேய்களையும் கடிந்து கொண்ட இயேசுவே, இதோ இந்த நோயினுடைய தாக்கம் குறையவும், நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய மக்கள் உடைய பலனை பெற்று வாழ்வினை காத்துக் கொள்ளும்படியாகவும் செய்தவர்களும் எங்களுடைய பலவீனமான நேரங்களிலே உடைய பலனை தந்து எங்களை தாங்கும் அப்பா என்று சொல்லி நாம் ஆராதிப்போம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமான் என் கொடுத்த மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் கொடுத்த மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
நாங்கள் மீண்டும் காணாதபடி உடைத்து போடுகின்ற தெய்வம் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலே நீர் அழகாய் படைத்த இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாம் நம் உருவிலும் நம் சாயலிலும் மனிதர்களை உண்டாக்குவோம், அவர்களை உருவாக்குவோம், அவர்களை படைப்போம் என்று சொல்லி உடைய திருச்சாயலையும் உடைய திருவுருவையும் எங்களுக்கு கொடுத்தீரேன். இதோ இந்த கொடூர கொரோனா நோய் உடைய சாயலையும் உடைய உருவையும் தாங்கியிருக்கிற மக்களை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே, நீருடைய கருணையை எங்கள் மீது காட்டியவர்களும் உடைய திருமுக ஒளி எங்கள் மீதும் இந்த உலகத்தின் மீதும் படுபடியாய் செய்தவர்களும் இந்த நோயினுடைய தாக்கம் எங்களிடமிருந்து மறைந்து போகும்படியாய் ஆண்டவரை வல்லமையோடு கூடிய வளர்க்கரத்தை நீட்டி எங்களை சுகப்படுத்தும் என்று சொல்லி செபிப்போம். படைகளை உடைத்தீரையா, பல்லாட விடவில்லையே. படைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 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 இதோ இஸ்ரவேலை காக்கிற கடவுள் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நீ உள்ளே வரும்போதும் வெளியே செல்லுகின்ற பொழுதும் உம்மை நானே காப்பேன் என்று திருப்பாடல்கள் ஆசிரியர் தாவீது வழியாய் திருப்பாடல்கள் 121 நமக்கு எடுத்துரைத்த தெய்வம். நம்முடைய பலன் இவரே, நம்முடைய கற்பாறை இவரே, நம்முடைய வல்லமை இவரே, நமது கோட்டை இவரே, நம்முடைய அடைக்கலம் இவரே. இவரிடம் வருவோம். தவக்காலத்துடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையுடைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோமே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி நம்மை குணப்படுத்துகிற கடவுள் இவரே, நமக்கு ஆறுதல் தருகிற கடவுள் இவரே,
இந்த இக்கட்டான சூழலில் மடியில் போட்டு தாளாட்டுகிற தெய்வம் எவரே? நோயினுடைய தாக்குதலில் இருந்து கற்பாதையாய் கோட்டையாய் அரணாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற கடவுள் இவரே. இவரிடம் திரும்பி வருவோம். இவர் ஒருவரால் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும். இவர் ஒருவரால் மட்டும்தான் நமக்கான வாழ்வு தர முடியும். எனவே இந்த கடவுளிடம் திரும்பி வருவோம். இதற்கென்னை ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். அவருடைய அடைக்கலம் நாடி வருவோம். அவருடைய திருசந்நிதி நாடு வருவோம். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், நாங்கள் மூழ்க போகிறோமே என்று சொல்லி அச்சத்தினால், பயத்தினால், அங்கலாய்ப்பினால் இருந்த சீடர்கள் இயேசுவிடத்திலே அதறிய பொழுது காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு காப்பாற்றிய கடவுள் இவரே. அந்த இயேசுவிடம் இந்த பிரபஞ்சத்தை ஒப்புக் கொடுப்போம். இந்த அழகிய உலகை ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் ஒப்புக் கொடுப்போம். பூச்சிகளையும் பட்சிகளையும் ஒப்புக் கொடுப்போம். அவைகளும் இந்த உலகிற்கு சொந்தமானவை. அவைகளும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு உயிர் என்பதை நாம் ஏற்று அவைகளோடு ஒத்து வாழுகின்ற வாழ்க்கைக்காக நாம் செபிப்போம். ஒருபுறம் மக்கள் இந்த நோயின் அச்சத்தினால், பயத்தினால் பீதி அடைந்திருக்கின்ற வேளையில், உலகினுடைய இன்னொரு புறத்தில் ஏவுகணை சோதனை, மருத்துவ சோதனை என பல சோதனைகளை அந்தந்த தேசத்தினுடைய வளர்ச்சி என்கின்ற பெயரில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எல்லாரையும் தாங்கும்படியாய், ஒருவேளை நம்முடைய பேராசை நிமித்தமாய் இந்த நோய் கிருமியினுடைய தாக்கம் எவ்வளவு தீவிரம் அடைகிறது என்று சொன்னால், அந்த பேராசையிலிருந்து, அந்த ஆணவத்திலிருந்து, இந்த கர்ப்பத்திலிருந்து எல்லா மனிதர்களும் வெளியேறும்படியாய் நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோகத்திலாவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்முடைய திருநாமத்தை உச்சரித்து நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாய் எழுந்திருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். இதோ உலகம் முழுவதும் கரோனா நோயினால் பாதிப்புக்குள்ளாயிருக்கிற மக்களுக்காக செபிக்கின்றோம். தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்ற அவர்களுக்கு உடைய தெய்வீக உடனிருப்பை தாரும். நோயினுடைய தாக்கம் ஒருபுறம் அவர்களை பெருத்த துயரத்தில் அழுத்தினாலும், ஒருவேளை இந்த நோய் நம்முடைய உயிரை எடுத்துக் கொள்ளுவோம், இந்த நோயினாலே நம்முடைய வாழ்வு முடிந்து விடுவோம், இதற்கடுத்து நாம் சுகமடைந்த நம்முடைய குடும்பத்தோடு இணைய மாட்டோமோ என்கின்ற அச்சத்தினால், தனிமைப்படுத்தப்பட்ட ஏக்கத்தினால் அவர்கள் கொண்டிருக்கின்ற பயத்தில் இருந்தெல்லாம் ஆண்டவரே உடைய மக்களை காப்பாற்றும். ஆண்டவரே, உம்மால் மட்டுமே இது சாத்தியம், உம்மால் மட்டுமே இது கூடும். ஆண்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? கடவுளால் எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த வேளையிலே மிகுந்த நம்பிக்கையோடு உருக்கத்தோடும் உலகமே உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அற்புத குழந்தை இயேசு பங்குதளத்தினுடைய மக்களாய் நாங்களுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, கரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பிணியாளர்களையும் சந்தித்தருளும். உடனிருப்பால் அவர்களை தேற்றியருளும். ஒருவேளை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் கூட அவர்கள் இந்த அவநம்பிக்கையிலிருந்து வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை வல்லமையால் நிரப்பியருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் அவர்களை தாய் தேற்றுவது போல் தேற்றியருளும். தனிமையினுடைய தாக்கம் அவர்களை இன்னும் அதிகமாய் பாதிக்காதபடி அவர்களை நீரே தேற்றியருளும். இந்த நோயிலிருந்து
விடுதலையை தாரும், சுகத்தை தாரும், நலனை தாரும். ஆண்டவரே, விடுதலையை தாரும். அப்பாவி மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி. பெரியவர் துவங்கி பச்சிலம் குழந்தை வரை இந்த நோயினுடைய தாக்குதலால் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். நூறாய் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி எங்களை மிகுந்த வேதனைக்குள்ளாக்குகிறது, மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது. ஆயினும் ஆண்டவரே, நீர் உயிருள்ள கடவுளின் மகன், நீர் மெசியா என நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காக சிலுவை மரத்தில் மரணத்தை ஏற்று எங்களுக்காக உடைய உயிர்ப்பினால் வாழ்வை தந்த கடவுள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். சுவாமி, மக்களை சந்தித்தருளும், உடைய மக்களை தேற்றியருளும், உடைய மக்கள் மீது உம்முடைய திரு ரத்தம் வழிந்தோடுபடியாய் செய்தருளும். உடைய இரத்தத்தினுடைய வல்லமையினால் மக்கள் எல்லாரும் சுகம் அடைய செய்தருளும். ஆண்டவரே, இந்த தனிமை அவர்களுக்கு உடைய தெய்வீக உடனிருப்பை வெளிப்படுத்தபடியான சூழலாய் மாறட்டும். நோயினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களுடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை சாந்தியும், அவர்களை தேற்றும், அவர்களுடைய ஜெபங்களை கேளும். அவர்களிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை சுகப்படுத்தி அவர்களுடைய இல்லங்களுக்கு மகிழ்ச்சியோடு திருப்பி அனுப்பும். நாங்கள் துணை பாவிகளாய் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் அது வரிதண்டுபவரை போல் உடைய திருப்பிரசன்னத்தில் உம்மை ஏறெடுத்து கூட பார்க்க தகுதியற்றவர்களாய் நாங்கள் நிற்கிறோம். சுவாமி, எங்களுடைய எளிய ஜெபத்தை கேளும். நீர் ஒருவரை வல்லமையுள்ள கடவுள் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளபடியாய், உடைய வல்லமை வெளிப்படும்படியாய் செய்தருளும். உடைய இரக்கம் நாங்கள் இந்த நாட்களிலே அனுபவிக்கும்படியாய் செய்தருளும். உடைய பேரன்பை நாங்கள் கொண்டாடும்படியாய் செய்தருளும். இவற்றை எல்லாம் வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நீங்கா நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் வந்திப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.